மயில் தொகை மாலை விஜய்க்கு புதிய சிக்கல். ஜெயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே சிபிஐ உள்ளிட்ட பலவிதமான விசாரணை அமைப்புகளுடைய வளையத்துல சிக்கி இருக்கக்கூடிய விஜய் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய சிக்கல்ல மாட்டியிருக்காரு. அதாவது இன்னைக்கு வேலூர்ல நிர்வாகிகள் கூட்டம் நடக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப வனத்துறை வசம் சிக்கியிருக்காரு. வேலூர்ல நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில விஜய்க்கு மயில் தொகை மாலை அணிவிக்கப்பட்டிருக்கு. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 மயில் தொகைகளை வைத்திருக்கிறது அனுமதிக்கப்பட்டாலும் கூட அதை பயன்படுத்தி மாலைகள் தயாரித்து விற்பனை செய்யறது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில தமிழக வெற்றி கழகத்துடைய மக்கள் சந்திப்பு, அதுபோக தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்று வருது. இதுல நடிகரும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருமான விஜய் கலந்துகிட்டு பேசியிருக்காரு. அனல் பறக்க பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களை நேசிக்கக்கூடிய தலைமை இல்லாததால பொய்யான வாக்குறுதிகளை நம்பி மக்கள் ஏமாந்துருக்காங்க. ஏமாற்றத்தை முறியடிக்கிறதுக்கு வெகுஜன மக்கள் இயக்கமாக வந்ததுதான் தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு கிராமத்துக்குமே நேரில் வந்து மக்களை சந்திப்பண்ணா. என்ன அசிங்கமா பேசினா அது மக்களையே பேசின மாதிரி. நானும் மக்களும் ஒண்ணுதான். விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாதிரி, உடலும் உயிரும் மாதிரி, அதெல்லாம் பிரிக்க முடியாது. அதே போல இப்ப நடைபெறக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் எதிராக நடக்கக்கூடிய போர். விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கக்கூடிய போர் தான் இந்த தேர்தல். இதுக்கு நடுவுல என்டிஏ டெல்லின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல. இது ஒரு அதிசயமான தேர்தல். இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறதுனால மக்களோட மக்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆதங்கமா இருக்கு. அதனாலதான் நம்மள எதிர்க்கிறாங்க. தமிழ்நாடு இப்ப சூப்பர் ஸ்டாண்டப் காமெடி மாநிலமாக மாறி இருக்கு. எல்லா கட்சிகளும் ஒன்றா இணைந்து கூட்டணி போட்டு என எதிர்க்கிறாங்க. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், தாவேகா திமுக இடையில மட்டும்தான் தேர்தலில் போட்டி. சீரியஸா போட்டி நடக்கும்போது காமெடிக்கெல்லாம் இங்க இடமில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி உரையை முடித்த விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் வீரவாள், வெள்ளி யானை சின்னம், வேல் உள்ளிட்டவற்றை பரிசா வழங்கினாங்க. குறிப்பா மயில் தொகை மாலை அணிவித்து விஜய்க்கு வீரவாள் பரிசளிக்கப்பட்டிருக்கு. இதுலதான் விஜய்க்கு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. விஜய்க்கு மயில் தொகை மாலை அணிவிக்கப்பட்டிருக்கு. சட்டப்படி குற்றம் இது அப்படின்னு சொல்றாங்க. வனவிலங்கு ஆர்வலர்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழே மயில் தொகைகளை வைத்திருக்கிறது அப்படிங்கிறது அனுமதிக்கப்படுதுதான். ஆனாலும் கூட மயில் தொகை மாலை அப்படிங்கிறது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்றாங்க. காரணம், மயில் தோகைகள் அவ்வப்போது உதிர்வது வழக்கம்தான். அதே போல இயற்கையாக மரணம் அடையக்கூடிய மயில்களுடைய தோகைகளை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா அதை வணிக ரீதியா விற்பனை செய்யறது, அது போக அதனை பயன்படுத்தி மாலைகள் மாதிரியான பொருட்களை தயாரித்து விற்பனை செய்யறதெல்லாம் சட்டப்படி குற்றம். மயில் தோகைகள் மூலமா திருஷ்டி நீக்குவது அல்லது கலாச்சார சமய நோக்கங்களுக்காக இயற்கையா உதிர்ந்த மயில் தோகைகளை வச்சிருக்கலாம். அதிக அளவுல மயில் தொகை மாலைகள் விற்பனை செய்யறது கூட சட்ட விரோதமானது. பலர் இயற்கையாக உதிர்ந்த இறகுகள் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட விரோதமான மயில்களை வேட்டையாடி பயன்படுத்தக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால தான் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில இன்னைக்கு விஜய்க்கு மயில் தொகை மாலை அணிவிக்கப்பட்டிருக்கு. இது சட்டப்படி குற்றம் அப்படின்னும் காவல்துறை, வனத்துறை விஜய் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரமா இது அமையும் அப்படின்னு வனவிலங்கு ஆர்வலர்கள் சொல்லியிருக்காங்க. சட்டம் விஜயை நோக்கி மட்டும்தான் பாயும் போல.